மான்செஸ்டர் யுனைடெட் 1, நியூகாசில் யுனைடெட் 2. அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. கேரிக்கோட அன்பீட்டன் ரன், யுனைடெடோட அன்பீட்டன் ரன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த கேம் வந்து நம்ம எப்போதும் போல தான் ஆப்போனன்ட் வந்து 10 மேன் ஆகிட்டா, ரெட் கார்டு வாங்கிட்டா எவ்வளோ கேவலமாக விளையாட முடியுமோ அவ்வளோ கேவலமாக நம்ம விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் எவர்டனோட அதே தான் ஆச்சு. தோத்துட்டு வந்தோம் அவங்க ரெட் கார்டு வாங்கி. அதுக்கப்புறம் போன மேட்ச் கிறிஸ்டல் பேலஸோட அவங்க ரெட்டு வாங்கினால தான் நம்மளால கேமுக்குள்ளாரே வர முடிஞ்சது. அப்பயும் ஒரு கோல் டிஃப்ரென்ஸில் தான் ஜெயித்தோம். இந்த கேமு சொல்லவே தேவையில்ல, அது ரெட்டே கிடையாது. கொடுத்தாங்க, சரி கொடுத்த உடனே நம்ம ஒரு பெனால்ட்டி கொடுத்துட்டோம், அவங்க அடிச்சிட்டாங்க. உடனே நம்மளும் ஒன்று அடிச்சு 1-1 ஹாஃப் டைம் ஆச்சு. ஓகே 45 மினிட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டைம் இன்னும் இருக்கு. 10 மேனோட தான் ஆடுறோம், நல்லா அட்டாக்கிங்காக ஆடுவாங்களா? அவ்வளோதான். அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து ராம்ஸ்டேல் வந்து அவ்வளோ மேனுவல் நோயர், பீட்டர் செக்கு, கசியாஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் நம்ம அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஜெர்க்ஸி ஒரு வண்டர் ஸ்ட்ரைக் அடிச்சனால தான் அந்த சான்ஸே கிரியேட் ஆச்சு அவன் சேவ் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி பார்த்தா யோரோவோட ஒரு ஹெட்டட் சான்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம பெருசாக கிரியேட்டே பண்ணல. அவங்க அட்டாக்கிங் தரலே நம்ம கொடுத்தோன்னா அவங்க செம்மையாக கவுண்டர் பண்ணி ஒசூலா அவ்வளோதான். மலாசியா இப்போ தான் 2வது கேம் ஆடுறான் இந்த சீசன்லேயே. ஒரு டாக்டிக்கல் ஃபால் பண்ணி எல்லோ கார்டு வாங்க தெரியாதா? அப்படியே பேக்கு மாதிரி நிற்கிறான். அவன் அழகாக லெஃப்டில் கட் பண்ணி சொருகிட்டு போயிட்டான். 2-1 சரியான விக்ட்ரி அவங்களுக்கு. செம செலிப்ரேஷன்ஸ். பட் எஸ், யுனைடெடுக்கு எல்லாம் லாஸ்ட் கிடையாது. ஏன்னா அவன் கீழே இருக்க லிவர்பூல் தோத்துட்டாங்க, வில்லா தோத்துட்டாங்க, செல்சி ஜெயிச்சுமே வந்து நம்மளோட 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. ஸோ நியூகாசில் அவே ஃப்ரம் ஹோம் அவங்க கடைசி 4 வருஷமாக ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. 90 இயர்ஸ் பண்ணாததை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஓகே, நாட் பேட். இந்த ரன் எப்பயாவது வந்து நின்று தான் ஆகணும். பட் நெக்ஸ்ட் கேம்ஸ் வந்து திரும்பியும் பிடிச்சி ஜெயிக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா UCLன்றது கனவாகவே முடிஞ்சிடும்.